சமீப காலங்களில் இந்த ரமலானுடைய மாதங்களில் ஒரு விவாதப் பொருளாகவே மாறின ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார். இப்போ சஹர், இஃப்தார் 2 நேரங்கள்லையுமே இப்போ சஹர் சாப்பாடு சஹர் உணவு எல்லா இடங்களையும் பரவாயில்ல இன்றைக்கி கொடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி இஃப்தார் பொறுத்தளவுக்கு பள்ளிவாசல்களில் கஞ்சி காய்ச்சும் போது பொதுமக்கள்கிட்ட காசு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் விருப்பத்தோட முகப்பத்தோடு கொடுக்குறாங்க. காரணம் இந்த ரமலானில் ஒரு 10 நன்மைகள், 100 நன்மைகள், 700 நன்மைகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நன்மைகளை இது பண்ணுங்கிறது நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ இதில் ஒரு இஃப்தாருக்காக வேண்டியோ ஜக்காத்துக்காக சஹருக்காக வேண்டியோ கொடுக்கும் பொழுது ஜக்காத்தினுடைய காசை சேர்த்து கொடுத்துட்றாங்க. அப்போ ஜக்காத்தினுடைய காசை வச்சு சஹர் உணவு செய்கிறதோ இல்லை இஃப்தாருக்கு அது போகும்போது அப்போ இது கூடுமா? அறவே கூடாது. இந்த இஃப்தாருக்கும் சஹரு உணவுக்கும் யாராவது ஜக்காத்து பொருளை கொடுத்தா அவங்களுக்கு ஜக்காத்து நிறைவேறாது. ஏன்னா யாருக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னு இறைவன் குரான் சொல்லிட்டான்ல, இன்னமா சொதக்காத்து லில் ஃபக்கராயி வல் மசாக்கின். 8 கூட்டங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஏழைகள், பரம ஏழைகள், கடனாளிகள், பயணிகள், இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இவங்களுக்கு தான் அந்த ஜக்காத்தை கொடுக்கணும். இப்போது இஃப்தாருடைய நிகழ்வுக்கு ஏழைகள் மட்டுமா வர்றாங்க? செல்வந்தர்களும் வர்றாங்கல்ல. அப்போ செல்வந்தர்களுக்கு ஜக்காத்து எப்படி இங்கே கொடுப்பீங்க? அப்படி ஒரு கேள்வி வருது. சஹர் உணவுக்கும் அப்படி தானே, ஏழைகள் மட்டும் வர்றதில்லை. பள்ளிவாசலில் போய் சாப்பிட்டாக்கா பறக்கத்தின்னு சொல்லி எல்லாம் தான் வர்றாங்க, வசதி உள்ளவர்களும் வர்றாங்க. அப்படியானா ஜக்காத் என்பது ஏழை எளிய மக்களுக்கு போக வேண்டியது. இங்கே செல்வந்தர்களும் உபயோகிக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால தான் இது கூடாது அப்படிங்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஜக்காத்து பொருளை உணவாகலாம் சமைச்சு கொடுக்கக்கூடாது, பணமாகத்தான் கொடுக்கணும். ஒன்று தங்கமாக கொடுக்கணும், அது வெள்ளியாக கொடுக்கணும், அல்லது அதனுடைய மதிப்புள்ள பணத்தை கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா அதை வைத்துக்கொண்டு தான் என்ன விரும்புகிறோமோ அதை செய்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கணும். இப்போ சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு எதுவும் செய்ய முடியாது. அவருக்கு 1000 தேவைகள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அப்படி செய்ய முடியாது. அதனால் தம்லீக்குன்னு சொல்லுவாங்க. இதை அரபியில் தம்லீக், அவருக்கு உடைமையாக்குவது. தான் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம். அதனால தான் ஒரு ஏழைக்கு ஜக்காத்து கொடுக்கும்போது கூட நீங்கள் இப்படி தான் செலவழிக்கணும்னு கூட சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அப்படின்னா அவருக்கு உரிமை இல்லாமல் போயிடுது. இதுக்கு தான் செலவழிக்கும் அப்படி இல்லை. அவருக்கு நம்ம கொடுத்துட வேண்டியதான். அவர் பல தேவைகளுக்காக நம்மளை கேட்கலாம். அவருக்கு நம்ம கொடுத்துட வேண்டியது, அவர் எந்த தேவைக்கும் செலவழித்து கொள்ளணும். இதுதான் உண்மையான உடைமையாக்குதல் வரும். அதனால் இந்த உணவு கொடுத்தல் அப்படிங்கிறது ஜக்காத்தே கிடையாது. அது ஒன்று. அடுத்து செல்வந்தர்களும் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி ஜக்காத்து கொடுப்பீங்க? அவங்கெல்லாம் 2 வகை. இப்போ செல்வந்தர்கள் இல்லை, ஏழைகள் மட்டும் சரி சாப்பாடு சாப்பிட வர்றாங்க, அப்போ அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுவும் கூடாது தான். நம்ம தான் உணவாக கொடுக்கக்கூடாதுங்கிறோமே. அவர் எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம் அப்படிங்கிற உரிமை இல்லாமல் போயிடுது அல்லவா? அதனால் இது அறவே கூடாது. யாராவது தெரியாமல் இதை கொடுத்தா சம்மந்தப்பட்டவங்க யோசிக்கணும். அவங்களுடைய ஜக்காத்து நிறைவேறாமல் போயிடும். இந்த அறவே கூடாதுன்னு சொல்கிறது காசு, இந்த ஜகாத்தினுடைய நியத்தை வச்சு காசு கொடுக்குறவங்களுக்கான கடமை கூடாது அப்படின்னு நிறைவேறாது. இப்போ கஞ்சி வாங்கி பள்ளிவாசலில் கஞ்சி வாங்கி சாப்பிட்றோம், இல்லை சஹர் சாப்பாடு சாப்பிட்டா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு தெரியாதனால தெரிஞ்சால் வாங்கக்கூடாது. ஏன்னா அவர் ஜக்காத்து கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு தானே கொடுக்குறாரு. அப்போ அவர் நமக்கு தெரியுது ஜக்காத்து பொருள் தான் தர்றாரு. அவர் சொல்லணும் ஜக்காத்து தர வேணாங்க, நாங்கள் வாங்க மாட்டோம்னு. ஆனால் நமக்கே தெரியலை அவர் கொடுத்தது. அப்போ நம்ம பொறுப்பாளியாக மாட்டோம். இப்போ யூகம் இருக்குது, இப்படியெல்லாம் கொடுக்குறாங்கிற சமூகத்தில் பரவாயில்ல பேசப்படுதுங்கிற ஒரு யூகத்தை வச்சு நம்ம தவிர்த்துருக்கலாமா ஒரு தேர்தலுடைய அடிப்படையில்? இல்லை, அப்படின்னா தவிர்க்கிறதுங்கிறது இல்லை. இப்போ தரும் பொழுது அவங்கள்ட்ட கேட்கலாம், நீ ஜக்காத்து பொருளா அல்லது வேறு நன்கொடையா அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும். கேட்டு தான் செய்யணும். அதான் வேணான்னு ஏன் சொல்லணும்? கேட்க வேண்டியது. ஜக்காத்துன்னு சொன்னால் வேண்டாம், வேறு நன்கொடையாக தர்றோம், அன்பளிப்பாக தர்றோம், தர்மமாக தர்றோம்னு சொன்னால் வாங்கி கொள்ளலாம்.